பிள்ளைகளே, கைநல்லூர் கிராமத்தில் இருக்கிற உங்களை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த மாலை வேளையிலே உங்கள் குடும்பங்களிலே சமாதானமும் சுகமும் பெருக இயேசுவின் நாமத்தினால நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். உங்களுக்கு முன்பதாக வந்திருக்கிற சூனாம்பேட்டிலேருந்து வந்திருக்கிற சபையார் ஒரு குறு நாடகம் நடிக்க போகிறாங்க. இது நிஜமா முகப்பேரில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு அம்மாவுக்கு 4 பிள்ளைங்க பிறந்தது. 3 பெண் பிள்ளைங்க, ஒரு பிள்ளை மட்டும்தான் பையன். பிறந்தலேருந்து நோய். அந்த பிள்ளையை கர்த்தர் சுகமாக்கினார். அதை குறித்து தான் இது நிஜமாக நடந்த சம்பவம். இதை நாடகமாக பிள்ளைகள் அரங்கேற்ற போகிறாங்க. கேளுங்க, பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. அந்த பிள்ளையின் வாழ்க்கையில் செய்த அற்புதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார். பிரைஸ் ஆமென். தாயே, எனக்கு ஒரு 4 பிள்ளைங்களை கொடுத்த. அதில் ஒரு பிள்ளை நல்லா கருணக்கிழங்கு மாரி ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுத்த. அது என்னடானா உடம்பு பூரா புண்ணு பூச்சி போய் சீழ் பூச்சி சீழா வடிதும்மா. அது எப்படின்னா குணப்படுத்தி முடியம்மா தாயே. அம்மா, நான் தான் நம்பி இருக்கிறேன். சரி, என்ன பண்ணுறதோ தெரியல எனக்கு. ஹாஸ்பிட்டல்லாம் போகலாம். ஏங்க, குழந்தைக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை. உடம்பு பூரா சீழ் வடியுது. ஒண்ணு வச்சுட்டு வா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாம். சரி, போயிட்டு வரலாம். சும்மா ஹாஸ்பிட்டலுக்கு குடிகார ஆளை வச்சு நான் படுற அவஸ்தை இது பாரு. ஒன்னத்துக்கும் புரோஜனப்படாதுங்கிறாரு ஆளு. இவ்வளோ நாத்தடிக்குது. சரி, பஸ்ல வந்தா கூட நிம்மதியா வாங்கடி முன்ன போலாம். அம்மா, பிள்ளைய பார்த்து என்ன பண்ணுவோன்னு தெரியலையே. பிள்ளை உடம்பு பூரா சீழா வடியுது. இது சரியாகணுமே. நாங்க போய் எத்தனையோ கோவில் கோலம் போயிட்டு வந்துட்டேன். போக வேண்டாத தெய்வம் இல்லை. பிள்ளைங்க சரியாகலையே. வாங்க சித்தப்பா, எங்க போயிட்டு வரீங்க? நாங்க சர்ச்சில் பசங்க சேர்ந்து இந்த சைடு கைப்பிரதி கொடுக்கலாம் வந்தோம்மா. அப்படியாப்பா? இந்த மாதிரி பிள்ளைக்கு உடம்பு பூரா ஒரே புண்ணு சீழா வடியுது. நானும் கோயில் கோலம் போகாத வேண்டாத தெய்வம் இல்லை, போகாத கோயில் கோலம் இல்லை. எவ்வளவோ பண்ணிட்டேன். எவ்வளோ டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஒன்றும் குணமாகனப்படியே இல்லைப்பா. நானும் கேள்விப்பட்டேம்மா குழந்தை இப்படி இருக்குன்னு சொல்லி. நான் பார்க்கலாம் குழந்தைய. பாருப்பா. என்னம்மா குழந்தை மேலே இவ்வளோ நாற்று அடிக்குது? ஒன்றுதான், இப்படிதான் வச்சு நான் அவஸ்தை போட்டுன்னு கிடக்குறேன். சரி, நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் ஜெபிக்கிறேன். கண்டிப்பாக கரெக்டாக சுகம் தருவேன். சரிப்பா. என் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளை மேலே கத்துடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. இந்த பிள்ளை மேலே கத்துடைய அபிஷேகம் இறங்கட்டும். யோபு வாழ்க்கையில் அற்புதம் செய்தவர் இந்த பிள்ளை சரங்கிலிருந்து விடுவிக்கும்படியாய் செபிக்கிற ஐயா. கர்த்தர் நீர் அப்படியாய் செய்யுங்க. ஏசு நாமத்து செபிக்க நல்ல பிதாவே, ஆமே. அம்மா, ஜெபிச்சாச்சுமா. நீங்க ஏதோ எத்தனை கோயில் குளத்தெல்லாம் போயிட்டான்னு சொல்றீங்க. நீங்க கர்த்தர் நம்புங்க, கண்டிப்பா அப்படி சுகம் தரும். கர்த்தர் சரி பண்ணுவாரா? சுகம் தரலாம் என்கிட்ட கேளுங்க. ஐயோ, சரி, நேரமா தடவுங்க, கண்டிப்பா சரியாயிடும். சரிப்பா. பிள்ளைக்கு எப்படின்னா சரி பண்றியாப்பா? நீ சரி பண்ற சாமி. எவ்வளோ வேண்டாம், எங்கெங்கயோ போன பிள்ளைக்கு சரியாகல. நீ குணப்படுத்தி விடு சாமி. ஒரு வாரத்துக்கு பிற்பாடு நல்லா ஆயிடுச்சுப்பா, நல்லா குறைஞ்சி போச்சுப்பா. ஏசப்பா எண்ணெயை தடவுன ஆண்டவர் நல்லா சரி பண்ணி விட்டுக்கிறாரு. நல்லா பாதி புண்ணெல்லாம் காஞ்ச மாரி இருக்குதுப்பா. சரி, பீச்சில் ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துக்கு ஜப கூட்டம் நடக்குது பீச்சில். அங்கே போயிட்டு வரலாமா நம்ம? அங்கே போன ஆண்டவர் முழுமையாக கூட்டு குணப்படுத்தி வரணும். வா போலாம். எங்கள் தம்பி, எங்க சித்தப்பா எண்ணெய் கொடுத்தாருல, ஏசப்பா எண்ணெய். ஏசப்பா ஜெபம் பண்ணி பிள்ளைக்கு தேய்ச்சனா அந்த புண்ணெல்லாம் எல்லாம் காஞ்ச மாரி இருக்குது. சீடெல்லாம் வண்டியெல்லாம் நின்று போன மாரி இருக்குது. வீட்டு இருக்குது. பீச்ல ஒரு ஜப கூட்டம் நடக்குது. நாங்க பிள்ளைய எட்டுன்னு போயிட்டு வரோம். சென்னை மெரினா பீச்சு சீரணி அரங்கத்தில் நடந்த கூட்டம். ஜீவானந்தம் பாசு ஜெபிக்கிறார். ஐயா, பிள்ளைக்கு உடம்பு பூரா புண்ணு, முகம் ஃபுல்லாக உடம்பு பூரா சீழாக வடிஞ்சுன்னு இருந்தது. இப்போ கொஞ்சம் போன வாரத்தில் ஜப எண்ணெய் கொஞ்சம் தேய்ச்ச பிறகு கொஞ்சம் சுமாராக குறைஞ்சி இருக்குது. இது முழுமையாக அந்த நோவு குணமாகணும்.
ஆண்டவருக்கு சரிப்படுத்தணும் ஏசப்பா. சரிம்மா, நான் ஜெபம் பண்றேன். இயேசுவே, இந்த மகளை தொடுங்கப்பா. சவுண்டா பண்ணியா இந்த மகளை ஆண்டவர் அப்பா சோதனை. ஏய், என்ன நான் தோட்ட சொல்றேன்? நான் ஆத்தா அங்க அம்மா பேசுறேன்டா. ஆத்தாவா? அவன் உயிரை எடுக்காம நான் விட மாட்டேன்டா. கெட்டுட்டு தாண்டா நான் போவேன். இயேசுவின் நாமத்துல பாசத்தா. இப்படி இப்படி. உன் மேல இந்த அசுத்தாவி போயிடுச்சு. சரி ஐயா. இந்த புள்ளைய தேவன் ஊழியத்துக்குன்னு தெரிஞ்சுக்கிறாரு. இந்த பையன் பேரு, இந்த மகனுடைய பேரு சிம்சோன். அப்படியா ஐயா? ஆமா, ஆண்டவர் இதுக்கு மேல உங்க குடும்பமா ஒரு மாற்றத்துக்கு உண்டாகும். சரிங்க ஐயா. கர்த்தர் வழி நடத்துவார். சரிங்க ஐயா. தேவாலயத்துக்கு போங்க ஓய்வு நாள்ல. சரிங்க ஐயா. ஆண்டவர் பிடிச்சுக்குங்கம்மா. சரிங்க ஐயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 20 வருஷத்துக்கு பிற்பாடு எல்ஷடாய் ஊழியம், ஆராதனை, துதி ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை சின்ன வயசுல என் உடம்புக்குள்ள சீலு சிறங்காயிடுச்சு. எங்கள் அம்மா போகாத கோயில் குளம் இல்லை. அப்போ தான் எங்கள் அம்மாவோட சித்தப்பா வந்து ஜபம் என்னை கொடுத்தாரு. தேய்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாச்சு. அதுக்கப்புறம் பீச்சில் நடந்த ஜப கூடத்துக்கு போனோம். அங்கே போய் ஜபம் பண்ணும்போது எங்கள் அம்மா மேலே அசுத்தாவி வந்துச்சு. அது சொல்லிச்சு, இந்த பையனை சாவடிக்காமல் நான் போக மாட்டேன்னு சொல்லிச்சு. எங்கள் பாஸ்டர் ஜபம் பண்ணார். அந்த பாஸ்டர் ஜபம் பண்ணானே அந்த அசுத்தாவி போயிடுச்சு. கர்த்தர் எனக்கு சுகம் தந்தாரு. கர்த்தர் உங்களுக்கு சுகம் தருவாரு. நீங்கள் கர்த்தர் எடுத்துவாங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ வந்து ஒரு குறு நாடகத்தை பார்த்தீங்க. இது நிஜமா முகப்பேரில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு தாயாருக்கு 4 பிள்ளைகள் பிறந்தாங்க. 3 பொம்பளை பிள்ளைங்க, ஒரே ஒரு மகன். குழந்தை பிறந்த போது நல்லா இருந்தது. 5 வயது ஆனது. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சீழும் சிரங்குமாய் காணப்பட்டது. ஒருவரும் அந்த பிள்ளை பக்கத்தில் போகவே மாட்டாங்க. துர்நாற்றம் அடிக்கும். யாரும் கிட்ட போக மாட்டாங்க. இதுனா ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட பஸ்ஸில் போகும்போது துர்நாற்றம் அடிக்குன்னு சொல்லி அந்த குழந்தை பக்கத்துலேயும் அந்த தாயார் பக்கத்துலேயும் யாரும் வரமாட்டாங்க. அந்த குழந்தைய கழட்டி வச்சுட்டு போனாங்கன்னா எங்கே இருக்கிற எறும்பும் பூரானம் உள்ள வந்து அந்த பிள்ளையை கடிக்கும். அந்த அளவுக்கு நாற்றமாக காணப்பட்டது. அப்படி இருந்த பிள்ளை, அந்த அம்மாவுடைய சித்தப்பா கர்த்தருடைய ஊழியக்காரர், அவர் பேர் ஆசீர்வாதம். அவர் ஒரு நாள் சந்தித்து அந்த பிள்ளைக்கு ஜெபம் பண்ணி ஜெப எண்ணெய் கொடுத்தாரு. அந்த ஜெப எண்ணெய் தேய்ச்சிக்கினே வந்தாங்க. படிப்படியாக கர்த்தர் சுகமாக்கினார். பிற்பாடு சீரணி அரங்கம் பீச்சுக்கு ஒரு கிறிஸ்துவ கூட்டம் ஒன்று நடந்தது. அந்த இடத்துக்கு போனாங்க. என் ஜீவானந்தம் என்று சொல்லுகிற ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரு அவங்களுக்காக ஜெபம் பண்ண உடனே அவங்க மேல இருக்கிற அசுத்தாவி சொன்னது, நான் இவன் உயிரை எடுக்காம போக மாட்டேன், இந்த பிள்ளை உயிரை எடுக்காம போக மாட்டேன் என்று சொல்லி அவங்களுக்குள்ள அந்த அசுத்தாவி ஆக்ரோஷமாய் பேசினது. அந்த பாஸ்டர் பாரப்பட்டு ஜெபம் பண்ணாரு. அந்த ஆவி விலகி போன உடனே அந்த பிள்ளைக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னாரு. இந்த மகன் பேரு சிம்சோன் என்று கர்த்தர் பெயர் வைக்கிறாரு. வருகிற நாட்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்வான் என்று சொன்னார். அதே போல எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போது முகப்பேர்ல எல்ஷடாய் துதி ஆராதனை என்று சொல்லி அவர் ஆராதனை செய்து அவரை போல இருக்கிற அநேகருக்கு என் தேவனாகி கர்த்தர் சுகம் கொடுத்தார். அவர்தான் எனக்கு முத ஆண்டவர் குறித்து சொல்லி என்னை முத தேவாலயத்துக்கு கொண்டு போனதும் அந்த சிம்சோன் தான். யாரும் இல்லை, அவரும் நானும் ஒன்னா படித்த நண்பர்கள் தான். தேவ பிள்ளைகளே, சீழில் சிறகுமாய் ஒருவரும் பக்கத்தில் நாட முடியாத இருக்கிற அந்த நாற்றமான உடலுக்கு என் தேவனாகி கர்த்தர் சுகம் கொடுத்தார். இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணுமா, அதிசயம் நடக்கணுமா, உங்க வாழ்க்கையுடைய தரம் ஆசீர்வாத சாபங்கள் மாறணுமா, ஆண்டவரை நோக்கி பார்ப்பீங்களா, அந்த பிள்ளை வாழ்க்கையில செய்தது போல என் தேவனாகி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். வேதத்துல ஒரு சம்பவம் இருக்கிறது. 12 வருஷம் பெரும்பாடு, உதரப்போக்கு, கொஞ்சம் கூட சுகமாகல. பணங்கள் முழுவதும் வைத்தியத்துக்கே செலவு பண்ணாங்க, சுகமாகல. கர்த்தர் இது போல வீதியின் வழியாக போகிறார், அவரை தொட்டா என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தின் ஓரத்தில் தொட்ட மாத்திரத்தில் தேவனுடைய வல்லமை புறப்பட்டது. உடனே உதரத்தின் ஊரலானது நின்று போனது.
யார் என்னை தொட்டது என்று சொன்ன உடனே கர்த்தருடைய சீஷர்கள் சொல்றாங்க, ஐயா நீங்க வந்தா திரளான ஜனங்கள் உன்னை நெருக்கிறாங்க, மூலியமா அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குது, யார் என்னை தொட்டது என்று கேட்கிறீர்கள் என்று சொன்னபோது அதுக்கு கர்த்தர் தொட்டாரு. விசுவாசத்தோடு என்ன ஒருவர் தொட்டா என்னுடைய வல்லமை புறப்பட்டு போனது என்று சொன்னார். பின்னாடி தொட்ட அந்த மகளானவன் முன்னாடி வந்து கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து, ஐயா உம்மை தொட்டது நான் தான், 12 வருஷ காலமாய் உதர பாடு உள்ளவளாக இருந்த என்னை சுகமாக்கினீர் என்று சொன்ன உடனே ஆண்டவர் உன் வேதனை நீங்கிச்சு, நீ சமாதானத்தோடு போ என்று கர்த்தர் சொன்னார். இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எங்க இருந்தாலும் எந்த காரியத்துல நீங்க மன உளைச்சல பாடுகளில துக்கத்துல துயரத்துல காணப்பட்டாலும் ஆண்டுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில உங்க சரீரத்துல உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைகள் மேல நீங்க படுகிற உபத்திரத்துல பாடுகளில இறங்குமானா அந்த ஒரு நொடி பொழுதை நீங்க ஆண்டுடைய வல்லமைக்காக அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ எப்படி தாகத்தோடு கர்த்தரை தேடி போனாங்களோ அதனால வேலையிலே இயேசுவே என் வாழ்க்கையில வாங்க ஐயா, நீங்க அற்புதம் செய்யுங்க ஐயா, என் பிள்ளையை தொடுங்க, என் குடும்பத்தை தொடுங்க, முது வல்லமை இறங்கட்டும் என்று கேட்பீர்களா, என் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே தேவனாகி கர்த்தர் அற்புதம் செய்வார். ஒரு நாட்களிலே மரணம்தான் எனக்கு விடுதலை என்று சொல்லி மரணத்தின் விளிம்பில போன என்ன என் தேவனாகி கர்த்தர் தொட்டார். ஆக உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதம் செய்வார். சீழும் சிரமமாய் இருந்தது, நாளுக்கு நாள் அவன் அந்த குழந்தை தனியா கலத்திட்டு போக முடியாது, எங்க இருக்கிற ஈயம் எறும்பும் பிள்ளை மேல ஏறிடும். எப்போதும் அந்த தாயார் பக்கத்திலேயே வச்சுன்னு பராமரித்தாங்க. ஒரு காலம் வந்து ஜெபம் பண்ணார், கர்த்தர் அற்புதத்தை செய்தார். உங்கள் வாழ்க்கையில தேவனாகி கர்த்தர் அற்புதம் செய்வார். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இருக்கிற இடத்துல கர்த்தரை விசுவாசிங்க, உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்வார். கிருபையின் தேவனே, இந்த கல்பட் கிராமத்தை ஆண்டவரே உடைய ரத்தத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்திலும் சரீரத்திலையும் ஆண்டவரே அவங்க படுகிற உபத்திரத்துல பாடுகளிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டையா, சுகப்படுத்துங்க, வயநடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஜெபம் வேணும்னா வாங்க, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமென்.